சார் நான் ஜேம் ஃபவுண்டேஷன்லேருந்து திருமலை சேல்ஸ் மேனேஜரு. இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஓபல் ஸ்ப்ரிங், தாம்பரத்தில் இருக்குது. ரொம்ப க்ளோஸ், நியர்பையில் வந்து அவுட்டர் ரிங் ரோடுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது. சார் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா CMDA ரெரா அப்ரூவ்ட். ஃபுல்லாகவே வீடுகள் வந்துருச்சு. நம்ம சைட்டுக்குள்ளேயும் வீடு ஒருத்தர் சார் கட்டுறாரு. நம்ம பக்கத்திலே ஒரு கம்மி ப்ரைஸில் அருமையான சைட் ஒன்று லான்ச் பண்ணுறோம். சார் நான் ஜேம் ஃபவுண்டேஷன்லேருந்து திருமலை சேல்ஸ் மேனேஜரு. இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஓபல் ஸ்ப்ரிங், தாம்பரத்தில் இருக்குது. ரொம்ப க்ளோஸ், நியர்பையில் வந்து அவுட்டர் ரிங் ரோடுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது. இப்போ நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் சார், உள்ளே பார்க்கலாம். சார் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஓபல் ஸ்ப்ரிங்கில் நம்ம பண்ணியிருக்கிறது மொத்தம் 2 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக அமைச்சிருக்கோம் சார். இந்த ப்ராஜெக்ட்டில் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் வந்து காங்கிரீட்டில் பண்ணியிருக்கோம். இதை ஏன் மென்ஷன் பண்ணுறோம்னா, பொதுவாக எல்லாருமே பிளாக் வச்சு பண்ணுவாங்க. நம்ம வந்து காங்கிரீட்டில் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். நல்ல கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். CCTV, அவென்யூ ட்ரீஸு, சோலார் லைட்ஸு, காங்கிரீட்டில் ரோடு எல்லாமே பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம அருமையான ஒரு பார்க்கும் கொடுத்துருக்கோம். பொதுவாக 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் வரைக்கும் ப்ராஜெக்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா CMDAல கம்பல்சனே கிடையாது பார்க்கு. ஆனால் நம்ம ஒரு பார்க்கும் கொடுத்துருக்கோம். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா CMDA ரெரா அப்ரூவ்டு சைட். இது இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன காரணம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள கனெக்டிவிட்டிஸ். நம்ம சைட்லேருந்து நீங்கள் புறப்பட்டீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸில் தாமரை ரயில்வே ஸ்டேஷன், 9 கிலோமீட்டர்ஸில் கிளாம்பாக்கம், 11 கிலோமீட்டர்ஸில் பூந்தமல்லி மெட்ரோ. இது எல்லாமே நமக்கு ஈஸி ஆக்சஸபிளாக இருக்கும். 9 கிலோமீட்டர்னு சொல்கிறோம், ஆனால் நீங்கள் வண்டியில் காரில் போகிறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம் கிளாம்பாக்கத்தை. இது ஒரு முக்கியமான விஷயம் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ். நீங்கள் சைட்லேருந்து எல்லாமே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நல்ல ஃபெமிலியர் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதாவது சான் அகாடமி, லார்ட் இன்டர்நேஷ்னல், லயோலா, வேல்ஸு, பீட்டர் இன்டர்நேஷ்னல், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து நம்மளை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் சாய்ராம், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தனலட்சுமி, மாதா, MCC, கிரசண்ட், வண்டலூர் கிரசண்ட், இந்த மாதிரி காலேஜஸ்க்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஈஸி, எல்லா காலேஜ் பஸ்ஸும் நம்ம சைட் பக்கமே வருது. அடுத்து சார் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர் தான், 500 to 600 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பக்கா சூட்டபுளாக இருக்கும். காரணம், நீங்கள் நம்ம சைட்டை சுற்றிலுமே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இப்போது ஃபுல்லாக கட்டி முடிச்ச வீடுகள் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பாருங்கள் நிறைய. இப்போ அது குறிப்பாக ஒரு லாஸ்ட் ஒரு 2 monthஸாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், புது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு. தாம்பரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து பக்கா சூட்டபுளாக இருக்கும். காரணம் என்னன்னா, தாம்பரத்துக்குள்ளே இன்றைக்கி பெருசாக நியூ சைட் எதுவுமே இல்லை, நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது. ஃபுல்லாக வீடுகளும் இருக்குது. நம்ம சைட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சார் ஒருத்தர் வீடு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அது சார் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாட் எல்லா ஃபேஸிங்லையுமே இருக்குது. அதாவது வெஸ்ட்டு தவிர ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத் ஃபேஸிங்கில் பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. பிளாட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1144 ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சது, மேக்ஸிமம் 1486 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 4500லேருந்து 5000 வரைக்கும் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னா, ரோடு, பார்க் ஃபேஸிங் அந்த மாதிரி பிளாட் வரும்போது கொஞ்சம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம 4500 5000 வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஓபல் ஸ்ப்ரிங்கோட ப்ரைஸ் வந்து நான் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். 4500லேருந்து 5000 வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் சைட் வந்து பார்க்குறீங்க, பிடிச்சதுன்னா எடுத்துக்கங்க. காரணம் என்னென்னா, இது சிட்டிக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு இமீடியட்டாக வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம். ஸ்கூலு, காலேஜ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அந்த பட்ஜெட் சூட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நம்ம பக்கத்திலே ஒரு கம்மி ப்ரைஸில் அருமையான சைட் ஒன்று லான்ச் பண்ணுறோம். அதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்தீங்க, எங்களோட சைட் சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க.
புதுசாக ஒரு சைட் லான்ச் பண்ண விஷயத்தையும் நான் இதிலே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதோட டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.